கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா ஒட்டுமொத்த வடசென்னையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருந்த ஒரு பெரும் ரவுடி மரணம் அடைஞ்சிட்டாரு. தான் இறக்க போறதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, இன்னும் ஒரு வாரத்துல நான் இறந்துருவேன், நான் இறந்துட்ட பிறகு என்னுடைய கடைசி ஆசையை நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லி தான் மனைவி கிட்ட அந்த கடைசி ஆசையும் சொல்லியிருக்காரு. ஒரு காலகட்டத்துல மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பெரும் ரவுடிகளை அழைச்சிருக்காங்க. அந்த 3 பெரும் ரவுடிகள்ல ஒருத்தர் தான் இந்த நாகேந்திரன். யாரு இந்த நாகேந்திரன்? இதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னையில் இருக்கக்கூடிய வடசென்னை பகுதியில் வியாசர்பாடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க சத்தியமூர்த்தி நகரில் பிறந்தவர் தான் இந்த நாகேந்திரன். நாகேந்திரன் இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு. இவருக்கு வயசு 65. ஆனால் இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர் சின்ன வயசுலேயே பாக்ஸிங் கிளாஸ்க்கெல்லாம் போயிருக்காரு. அங்கே இவருக்கு ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரவுடியாக இருந்த விஜய் அப்படின்றவர். அந்த விஜய் கூட இவர் பழக்கமாகிறாரு, பாக்ஸிங் கத்துக்கிறாரு, அதே போல ரவுடி சட்டையும் கத்துக்கிறாரு. விஜய்க்கு ஆல்ரெடி ஒரு நண்பர் இருக்கார். அந்த நண்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை ரவி. வெள்ளை ரவியும் ஒரு பெரிய ரவுடியாவே இருந்திருக்காரு. ஸோ விஜயனுடைய தொடர்புனால வெள்ளை ரவி கூடயும் நாகேந்திரனுக்கு ஒரு நட்பு பழக்கமானது ஏற்படுது. இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. ஆல்ரெடி வெள்ளை ரவிக்கு ஒரு ரவுடி கும்பல் இருந்திருக்கு. அந்த ரவுடி கும்பலுடைய தலைவனா வெள்ளை ரவி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தளபதி போல செயல்பட்டிருக்காரு நாகேந்திரன். நாகேந்திரனுக்கு ஒரு சீக்கிரமாகவே அந்த கேங்கில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் மாதிரி அவர் தெரிஞ்சிட்டாரு அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆல்ரெடி பாக்ஸிங் தெரியும். ஸோ அடிதடி இப்படிலாம் நடக்கும்போது அதில் ரொம்பவே நல்லாவே சண்டை போடுவார், கேங்குக்கு ஒன்றுனா முன் வந்து நிற்பார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேங், ரவுடி கேங்கில் நாகேந்திரன் வந்து ஒரு மிக பெரும் ஒரு முக்கிய புள்ளியாகவே மாறியிருக்காரு வெள்ளை ரவியினுடைய அந்த ரவுடி கும்பல் கூட. இப்போ 3 பேருமே சேர்ந்து, அதாவது வெள்ளை ரவி, நாகேந்திரன், விஜய் 3 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த வடசென்னையிலும் ஒரு பெரும் ரவுடியா ஃபார்ம் ஆகுறாங்க. இதில் தான் 1990ஆம் ஆண்டு நாகேந்திரன் மேல ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலை முயற்சி வழக்கு வந்து நாகேந்திரன் மேல பதிவு செய்யப்படுது. அதுதான் நாகேந்திரன் மேல பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கும் கூட. அதன் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸா இவர் மேல இவர் பண்ற ரவுடிசத்தினால இவர் மேல வந்து கண்டினியூஸா வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்கு. இவர் ஒரு பெரிய தாதா அப்படின்ற அளவுக்கு வடசென்னையில வந்து உருவெடுக்கிறாரு. அவருடைய கண்ட்ரோல்ல தான் ஒரு காலகட்டத்தில் இந்த ஒட்டுமொத்த வடசென்னையும் இருந்தது அப்படின்ற ஒரு தகவலும் வந்து சொல்லப்படுது. அதன் பிறகு 1997ஆம் ஆண்டு நாகேந்திரனுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு ஆண்டாக மாறுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாகேந்திரன் பண்ண குற்ற செயல் அந்த மாதிரி. வியாசர்படியில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியினுடைய வட்ட செயலாளரான ஸ்டான்லி சண்முகம் என்பவரை இவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கொலை வழக்கு ஒன்று பதிவு செய்யப்படுது நாகேந்திரன் மேல. இந்த கொலை சம்பவம் அப்படின்றது ஒட்டுமொத்த சென்னையுமே அதிர வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கொலை சம்பவம் மூலமா நாகேந்திரன் அப்படின்றவர் வடசென்னையும் தாண்டி ஒட்டுமொத்த சென்னையிலுமே இப்படி ஒரு ரவுடி இருக்காரு, இவர் ஒரு பெரும் ரவுடி அப்படின்னு ஒரு ரவுடிசத்துல ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக ஒரு பெரும் தாதாவாக ஒட்டுமொத்த சென்னையும் அறியப்படக்கூடிய ஒரு வகையில ஃபேமஸ் ஆகிறாரு நாகேந்திரன். இந்த ஸ்டான்லி சண்முகம், அதாவது அதிமுகவினுடைய வியாசர்படியில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளரான ஸ்டான்லி சண்முகத்தினுடைய மறைவுக்கு அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. ஸோ இவர் ஒரு முக்கிய புள்ளியாகவே மாறுறாரு நாகேந்திரன். போலீஸ் வந்து இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்குல தான் நாகேந்திரனுக்கு ஆயுள் தண்டனையானது கிடைக்குது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமா நாகேந்திரன் மேல 5 கொலை வழக்குகள், 14 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 35 வழக்குகள் இருக்கிறதா தகவல் வந்து சொல்லப்படுது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயுள் தண்டனை பெற்று நாகேந்திரன் வந்து தொடர்ச்சியாக சிறையிலேயே இருந்துட்டு வந்தாலும் கூட
தன்னுடைய அடியாட்கள் மூலியமாகவும் தான் வடசென்னையில் வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன கேங் மூலியமாகவும் அவர் வந்து எல்லா விஷயங்களையுமே சிறையில் இருந்தபடியே கண்காணிச்சுட்டே வந்தார். சில விஷயங்கள் எல்லாம் அவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்து சொல்லப்படுது. இதில் தான் கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையில் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருக்கு, நாகேந்திரன் தான் சிறையில் இருந்தபடியே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுது. அவர் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு அவர் மேலே வழக்கும் தொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனான அஸ்வத்தாமன் வந்து ஒரு வழக்கறிஞர், அவர் மேலேயும் வந்து செம்பியம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. அவரை சிறையிலையுமே அடைக்கிறாங்க. தொடர்ந்து நாகேந்திரன் வந்து தொடர்ச்சியாக சிறைவாசத்திலேயே இருந்துட்டு வராரு. அதன் பிறகு அவருக்கு உடல்நல குறைவானது ஏற்படுது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி நாகேந்திரனுக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய கல்லீரலில் பிரச்சனை ஏற்படுது. இவருக்கு வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ரெய்லா அப்படின்ற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்படுது. அவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ணுறாங்க. அவருக்கு கல்லீரல் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த தம்பியினுடைய மனைவி தான் அவருக்கு கல்லீரல் வந்து கொடுத்துருக்காங்க அவருடைய மாற்று அறுவை சிகிச்சைக்கு. அதன் பிறகு இவர் திரும்பவும் சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு. அதன் பிறகு இவர் சிறைவாசத்திலே இருந்துட்டு வராரு. ஆம்ஸ்ட்ராங் கேஸில் இவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாகேந்திரனை A1 குற்றவாளியாக அறிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவருடைய மகனுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமனையும் வழக்கு பதிவு செய்து அவரையும் சிறையில் அடைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்கு பிறகு இவருக்கு உடல் நலம் பாதிக்கப்படுது. திரும்பவும் இவர் வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு அவதிப்படுறாரு. இவங்களை போயிட்டு, அதாவது நாகேந்திரனை போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆல்ரெடி ரெய்லா ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்த்து அவருக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லையே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிலைகளில் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கோர்ட்டும் வந்து சரி ஓகே நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருச்சு. ஆனால் இவங்க நாகேந்திரனை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெய்லா அப்படின்ற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது அந்த மருத்துவமனை வந்து நாங்கள் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. ஆனால் இவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்ட வண்ணமே இருக்குது அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. அங்கே போயிட்டு இவருக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் அளிக்கப்படுது. ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கான பிரிவில் இவர் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சையில் இருந்துகிட்டே வராரு. அப்புறமும் கடந்த சில வாரங்களாகவே இவரோட உடல்நிலை வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்ச வண்ணமே இருக்குது. இதில் அவங்களுடைய மனைவி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும், இங்கே வந்து இவருக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தொடர்ந்து முன்வெச்ச வண்ணமே இருந்துட்டு இருந்தாங்க. இவருக்கு தொடர்ந்து அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில வாரங்களாகவே அவருடைய உடல்நலம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்ட வண்ணம் இருந்துட்டு இருந்துச்சு. கடந்த ஒரு வார காலமாக இவர் வந்து வென்டிலேட்டரில் வந்து இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் இவர் வந்து தன்னுடைய ரொம்பவே உடல்நிலை குன்றி இவர் இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அவருடைய கடைசி ஆசையை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் நான் எப்படியோ இறந்துருவேன், நான் இறந்துட்ட பிறகு என்னுடைய உடம்பை புதுசாக வீடு கட்டின அந்த வீட்டில் வந்து வைக்க வேண்டாம், நான் பிறந்து வளர்ந்த அந்த ஹவுசிங் போர்டு வீட்டில் போயிட்டு என்னை வைக்கணும், என்னுடைய உடல் கடைசியில் புது வீட்டில் இருக்கக்கூடாது, நான் எந்த இடத்துல பிறந்து வளர்ந்தனோ அந்த ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய கடைசி ஆசையை சொல்லியிருக்காரு நாகேந்திரன். ஒரு வாரத்தில் இவர் வென்டிலேட்டரில் இருந்திருக்காரு. அதன் பிறகு ரொம்பவே இவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கு. இந்த கடந்த வியாழக்கிழமை, அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டான நேற்று இவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு பெரிய ரவுடியான நாகேந்திரன் மரணம் அடைஞ்சிட்டாரு. இவருடைய மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 2 மகன்களான அஸ்வத்தாமனும் அஜித்தும் இடைக்கால ஜாமீன்ல வந்து வெளியே வராங்க. அப்பா மறைஞ்சிட்டாரு அப்படின்றதுனால வெளியே வராங்க. இவருடைய இறுதி சடங்குகள் செய்யப்பட்ட பிறகு இவங்க 2 பேருமே மீண்டும் வந்து ஜெயிலில் வந்து அடைக்கப்படுவாங்க அப்படின்னும் நம்மளுக்கு தகவல்கள் சொல்லப்படுது. அதன் பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவருடைய உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு சிறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு வியாசர்படியில் இருக்கக்கூடிய அந்த MKB நகரில் தான் இவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கு.